Yes, good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கன்செஷன் சம்முக்கு சேல்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது பாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எகைன்ஸ்ட் ரெசிப்ட் என்ட்ரி எப்படி பண்ணுறது, எகைன்ஸ்ட் பேமெண்ட் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இன்னொரு முறை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேல்ஸுக்கு என்னென்ன லெட்ஜர்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்து முதல்ல அந்த லெட்ஜர்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணுங்கள். நான் பொறுமையாக இன்னொரு முறை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எல்லா லெட்ஜரும். சேல்ஸுக்கு என்னென்ன லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே இந்த பட்ஜெட் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அதில் நான் இங்கே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் சார்ஜஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய நேச்சர் ஆஃப் ஜாப் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ், நம்ம அந்த சர்வீஸ் பண்ணுறோம். ஸோ அது பேரில் லோக்கலில் ஒரு சேல்ஸும் இன்டர்ஸ்டேட்டுக்காக ஒரு சேல்ஸ் லெட்ஜர், மொத்தம் 2 சேல்ஸ் லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். எதுக்காக நம்ம இந்த மாதிரி 2 சேல்ஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு GSTR 9 ஃபைல் பண்ணும்போது டோட்டல் டேர்ன் ஓவரில் லோக்கல் டேர்ன் ஓவர் எவ்வளவு, இன்டர்ஸ்டேட் டேர்ன் ஓவர் எவ்வளவு அப்படிங்கிற ரிப்போர்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் பிரேக் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சேல்ஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். எப்படி க்ரியேட் பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலியில் கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு, அதில் லெட்ஜர். இந்த லெட்ஜரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கண்ணு புரியணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே கேப்ஸில் போடுறேன். கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் லெட்ஜர் நேம் என்ன, ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் -லோக்கல். லோக்கல் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி தமிழ்நாட்டுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம். இது அண்டர் எது கீழே வரணும் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் கீழே வரணும். நல்லா கவனிங்க, ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ்ஸு அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட். இதில் இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் நோ என் போட்டு என்ட்ரு கொடுத்தா அது நோ ஆகிடும். ஸோ இன்வென்ட்ரி வேல்யூ வரக்கூடாது, அதனால் அது நோ கொடுக்குறோம். ஏன்னா இது சர்வீஸில் இன்வென்ட்ரி வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர். இந்த இன்கம் இன்கம்க்கு காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள், அப்போ தான் நமக்கு அந்த ரிப்போர்ட் பார்க்க முடியும். அதனால் எஸ் போட்டுக்கிறோம். அடுத்தது அசஸபிள் வேல்யூ, இது நாட் அப்ளிகபிள் அப்படின்னு போட்டுக்கோம். ஜிஎஸ்டி இது அப்ளிகபிள் அப்படின்னு போட்டுக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோடைய ஹெச்எஸ்என், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ்க்கு என்ன ஹெச்எஸ்என் கோடு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இங்கே போடணும். நாம் இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணலை, அதனால் நம்ம லெட்ஜரில் போடுறோம். ஸோ ஸ்பெசிஃபைட் டீட்டெயில்ஸ் ஹியர் அப்படிங்கிறது போடுங்க. அங்கே போயிட்டு நான் என்ன சொன்னேன், நீங்கள் கூகுளில் போய்ட்டு க்ரோமில் நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே போய்ட்டு நீங்கள் டைப் பண்ணால் வந்துடும். அது இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் கோடு அண்டு டேக்ஸ் ரேட்டு ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேவா, 9954 12%, இது கிடையாது 9987, இன்னும் கொஞ்சம் 8 டிஜிட் 6 டிஜிட் இருக்கும். 6 டிஜிட்டில் பாருங்கள், 99528 அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 99528 இல்லை 99528 தான் ஆக்சுவலாக. அது 18%ல் வரும். காம்போசிட் சப்ளைலாம் கிடையாது. 99528 நான் கிளியராக சொல்கிறேன். இன்னும் எஸ்ஏசி கோடுன்னு போட்டால் வரும்னு நினைக்கிறேன். எஸ்ஏசி கோடு அண்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வருது பாருங்கள், 99412 இந்த மாதிரி ஏதோ ஒன்று. அது பேருக்கு நம்ம ஒன்று போட்டுக்கிறோம். ஓகேவா, அந்த நம்பரை இங்கே போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ், டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ். இது மேண்டட்ரி கிடையாது, நம்ம புரிதலுக்காக நம்ம போட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரேட்டில் ஸ்பெசிஃபை டீட்டெயில்ஸ் இயர் அப்படின்னு போட்டு டேக்ஸபிள் செலக்ட் பண்ணி 18% அப்படின்னு போடுறோம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டேலியில் இந்த மாதிரி 18 போட்டால் சிஜிஎஸ்டி அண்டு எஸ்ஜிஎஸ்டின்னு பிரியாது. அந்த மாதிரி பிரித்து பார்க்கணும் அப்படின்னா F12 போய்ட்டு இந்த மாதிரி ப்ரொவைடு பிரேக்கப் டீட்டெயில்ஸ், இங்கே பார்த்திங்கன்னா கடைசியாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் கடைசியாக ஒரு ஆப்ஷன் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இருக்கா இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இது எஸ் இருக்கணும். இது நோன்னு இருந்ததுன்னா அங்கே தெரியாது. ஸோ அது பிரேக்கப் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரேக்கப் வரும். அடுத்தது டைப் ஆஃப் சப்ளை சர்வீசஸ் அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணும். இதே மாதிரியே தான் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் இன்டர்ஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ்
அப்படின்னு போட்டு ஐஃபன் இன்டர்ஸ்டேட். இது வந்து இன்டர்ஸ்டேட் அப்படின்னு போட்டு இன்டர்ஸ்டேட் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள், காஸ்ட் சென்டர் அப்ளிகபிள், இன்வென்ட்ரி வேல்யூ நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் போட்டு அதே மாதிரியே இங்கே டேக்ஸ் கண்ட்ரோல் லெட்ஜரில் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் இங்கே கொடுத்துருங்க டேக்ஸ் கண்ட்ரோல். இங்கேயும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோ. இந்த இடத்துலையும் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் அப்படின்னு டைப் பண்ணி அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் இயரில் போய்ட்டு டேக்ஸபிள் செலக்ட் பண்ணி 18% அப்படின்னு போட்டு டைப் ஆஃப் சப்ளை வந்து சர்வீசஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். அது மாதிரி மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. இப்போ நீங்கள் வந்து லோக்கல் சேல்ஸ் போட்டிங்களா, அதுக்கு வந்து அவுட்புட் சிஜிஎஸ்டி டேக்ஸு கால்குலேட் பண்ணணுன்னா கரெக்டாக போடணும். அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் அதில் போய்ட்டு இந்த இடத்துல ஜிஎஸ்டின்னு செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஜிஎஸ்டியில் என்ன டைப்பு அப்படின்னா இது சி வந்திருக்கு சிஜிஎஸ்டி. அதில் கம்பராமாயணத்தை எழுதுனது யாருன்னா கம்பர். அந்த மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி எது கீழே வரும், சிஜிஎஸ்டி கீழே வரும். என்ட்ரு கொடுத்து அப்படியே வாங்க. இந்த இடத்துல பர்சன்டேஜ் கொடுக்கணுமானா கொடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டேக்ஸ் கண்ட்ரோல் ஒரு இடத்துல தான் கொடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க இங்கே போய்ட்டு 9ன்னு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஓகேவா? இங்கே பர்சன்டேஜில் அதை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி டேக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ரவுண்டு பண்ணக்கூடாது. நாட் அப்ளிகபிள் தான் கொடுக்கணும். இன்வாய்ஸ் ஃபைனல் தான் நீங்கள் ரவுண்டு பண்ணணும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி போட்டு செட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி எது கீழே வரும், அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் எஸ்ஜிஎஸ்டி கீழே வரும். வேறு எதுவும் கிடையாது. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது லெட்ஜர் என்ன, அவுட்புட் ஐஜிஎஸ்டி. அது எது கீழே வரும், அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டியில் ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது கீழே வரும். அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது இன்னும் ஒரு லெட்ஜர் ரவுண்ட் ஆஃப். இந்த ரவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது எது கீழே வரும் அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது கீழே வரும். எதுவுமே கொடுக்க வேண்டாம். காஸ்ட் சென்டர் ரவுண்ட் ஆஃப்க்கு வேண்டாம். நீ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு ரவுண்ட் ஆஃபு காஸ்ட் சென்டர் வேண்டாம். அசஸபிள் வேல்யூ நாட் அப்ளிகபிள், ஜிஎஸ்டி நாட் அப்ளிகபிள். ஓகேவா? அவ்வளோதான். போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. அடுத்தது ஒரு டம்மி லெட்ஜர் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து டம்மி லெட்ஜர். இது இருந்தால் தான் வவுச்சர் டைப் வேலை செய்யும் அக்கௌண்டிங் இன்வாய்ஸ்க்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஜிஎஸ்டி டம்மிஸ் ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்னு ஒரு டம்மி லெட்ஜர் க்ரியேட் பண்ணுங்கள். இது வந்து எது கீழே வரணும், அண்டர் சேல்ஸ் கீழே வரணும். பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் இருக்கணும். அப்போ தான் அங்கே செலக்ட் ஆகும். சப்போஸ் இங்கே நோ இருந்ததுன்னு வச்சுக்கோ, இங்கே நோ போட்டுட்டு நீங்கள் போகிறீங்க, என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. இங்கே டைப் ஆஃப் சப்ளை குட்ஸில் எல்லாம் போட்டிங்க, அங்கே போய்ட்டு வருதா பார்க்கலாம். ஓகேவா? இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் நோ கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம், வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணுறோம். கேட் தி ஆஃப் டாலி ஆல்டர் வவுச்சர் டைப். எந்த வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணுறோம், சேல்ஸ் வவுச்சர் டைப்பை ஆல்டர் பண்ணுறோம். அப்படியே வாங்க, மெதுவாக வாங்க. இங்கே மெதுவாக வந்து இந்த இடத்துல டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்டில் டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கணும். டிஃபால்ட் டைட்டில் டு பிரிண்ட் எப்படி இருக்கணும், டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு இருக்கணும். டிஃபால்ட் பேங்க் நமக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். டிஃபால்ட் ஜூரிஸ்டிகேஷன் சென்னை அப்படின்னு இருக்கணும். இந்த இடத்துல நேம் ஆஃப் த கிளாஸில் ஜிஎஸ்டி சர்வீஸ் ஐஃபன் லோக்கல் அப்படின்னு போட்டுக்கணும். என்ன இருக்கணும், ஜிஎஸ்டி சர்வீஸ் ஐஃபன் லோக்கல். இப்போ நீங்கள் லோக்கலை செலக்ட் பண்ணால் லோக்கல் வரணும். எண்ட் ஆஃபீஸ் கொடுங்க. இந்த இடத்துல ஜிஎஸ்டி சேல்ஸ் வருதா பாருங்கள், வரல. யாருப்பா, யார் புல்லட்டெல்லாம் வந்திருக்கா வண்டி ஓட்டின் போது பார்க்க தெரியுது, யாருப்பா, விகாஷினி மியூட் பண்ணிக்கோ. மியூட் பண்ணுமா, வண்டி ஓட்டும் போதே பார்த்துட்டு இருக்கியா கிளாஸை, எங்கே இருக்க? கொஞ்சம் கிளாஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஒழுங்காக பாருங்கள், புரியுதா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரைட், அதுக்கு மதிப்பு கொடுக்கணும், அப்போ தான் வரும் கிளாஸ். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நம்ம லோக்கல் சேல்னு கொடுத்துட்டோம். இந்த இடத்துல ஜிஎஸ்டி சேல்ஸ் வரணும், ஆனால் வரல. ஏன் வரல? இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஜியில் நம்ம ஆல்டர் மாஸ்டர் போய் பாருங்கள். நான் சொன்னபடி
ஜிஎஸ்டி சேல்ஸ்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதில் என்ன பண்ணியிருக்கோம், இன்வென்ட்ரி வேல்யூ அஃபெக்டட் நோ கொடுத்துருக்கோம், அதனால் வரல. இப்போ எஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும், அப்போ தான் வரும். நல்லா பார்த்துக்கோ, இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் கொடுத்துட்டு இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி சேல்ஸு செலெக்ஷன் வரும். இது வந்து டம்மி லெட்ஜர். இந்த டம்மி லெட்ஜர் இருந்தால் தான் கீழே அக்கௌண்டிங் அலோகேஷன் வரும். ஓகேவா, ரைட். இங்கே என்ன பண்ணணும், லோக்கலுக்கு எப்படி பில் பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். லோக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கன்செஷன் சர்வீஸ் சார்ஜஸ் லோக்கல் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். இதில் கன்செஷன் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து லோக்கல்களை இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டு அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு இங்கே யூசர் டிஃபைன் வேல்யூ செலக்ட் பண்ண முடியும், அல்லது நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ யூசர் டிஃபைன் வேல்யூ. அதுக்கப்புறம் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி லோக்கலாக இருந்ததுன்னா, அடுத்தது அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, கடைசியாக ரவுண்ட் ஆஃப் அப்படின்ட்டு. ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங். ரவுண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ்டின்னு போட்டால் போதும், ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங். ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு போட்டு முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி சர்வீஸ் இன்டர்ஸ்டேட் அப்படின்னு போடுங்க. ஜிஎஸ்டி சர்வீஸு இன்டர்ஸ்டேட். இந்த பேர்லாம் நாம் கொடுக்கறது தான், நேற்று கொடுத்த மாதிரியே இன்றைக்கி இல்லை அப்படின்லாம் யோசனை பண்ண வேண்டாம், நாமளாக கொடுக்கறது தான் இது. ஓகேவா, திரும்பவும் எண்ட் ஆஃப் லிஸ்ட் கொடுத்து ஜிஎஸ்டி சேல்ஸ் கொடுத்து இந்த இடத்துல இன்டர்ஸ்டேட் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கோ. இது வந்து நாமளாக போடுறது, யூசர் டிஃபைன் வேல்யூ அப்படின்னா நாமளாக போடுறது. ஆனால் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அவுட்புட் ஐஜிஎஸ்டி, இன்ட்ரெஸ்ட்னா அவுட்புட் ஐஜிஎஸ்டி வரும், அது வந்து டேலி கால்குலேட் பண்ணும். ரவுண்ட் ஆஃபு அதுவும் டேலியே கால்குலேட் பண்ணிக்கும், பட் அதுக்கு நீ ப்ரோக்ராம் செட் பண்ணணும். ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1 அப்படின்னு நீங்கள் செட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ என்ட்ரு கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணுறீங்க. செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர் வந்து மேனுவல் நம்பர் வரணும்னு சொன்னேன். ஆல்டரில் போங்க, வவுச்சர் டைப்பு, சேல்ஸ் இன்வாய்ஸ் நம்பர். இதுக்கு மேனுவல் செட் பண்ணியிருக்கோமா பாருங்கள். டிஃபைன் மல்டிபிள் வவுச்சர் சீரியஸ் ஃபார் நம்பரிங் இந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் 5 வெர்ஷன் வச்சுருந்தா இந்த மாதிரி டிஃபைன் மல்டிபிள் நம்பரிங் சீரியஸ் ஃபார் வவுச்சர் இருக்கும். அதை எஸ் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் மேனுவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஃபால்ட்டில் மேனுவல் அப்படின்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு எஸ்கேப் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் மேனுவல் நம்பர். இப்போ நம்ம ஒவ்வொரு பில்லாக போட போகிறோம். பில்லு போடும்போது நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பில் போடும்போது இது வந்து இன்ட்ரெஸ்டேட்டாக லோக்கலாக அப்படின்னு பாரு. இப்போ ஷப்பூர்ஜி பாலாஜிங்கிறது இன்ட்ரெஸ்டேட். இதுக்கு பில் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஷப்பூர்ஜி பாலாஜி வந்து அண்டர் வந்து மகாராஷ்டிரான்னு கொடுக்கணும், அப்போ தான் ஐஜிஎஸ்டி கால்குலேட் ஆகும். இல்லைன்னா நீ இன்ட்ரெஸ்டேட்டுன்னு செலக்ட் பண்ணால் கூட இதுக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகாது. அதே மாதிரி ஸ்ரீ விநாயகா இருக்குன்னா ஜிஎஸ்டி நம்பர் 33 அப்படின்னா இது தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணணும். ராசி என்டர்பிரைசஸ்ஸு இதையும் நீ என்ன பண்ணணும், தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணணும். ஷப்பூர்ஜிக்கு செலக்ட் பண்ணும்போது நீ என்ன பண்ணணும், மகாராஷ்டிரா அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆல்டர் லெட்ஜரில் இருக்கா பார்க்குறேன், ஷப்பூர்ஜி பலாஞ்சி இல்லை, இருக்கா, ஆல்ரெடி இருக்குது, மறந்துவிட்டேன். இப்போ ஷப்பூர்ஜி பலாஞ்சின்னு ஒரு லெட்ஜர் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்டர் வந்து சன்பில் டேட்டா மெயின்டைன் பில் எஸ் 15 போட்டிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் என்ன போட்டிருக்கோம், நம்ம மகாராஷ்டிரா அப்படின்னு போட்டிருக்கோம், மகாராஷ்டிராவோட பின்கோடு போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் அது ஐஜிஎஸ்டி கால்குலேட் ஆகும். ஓகேவா, இப்போ நம்ம மொதல் பில் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பில்லு இப்போ மொதல் பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஃபஸ்ட்டு பில்லு ஆன் சைனிங் கான்ட்ராக்ட் டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூவில் 5% ஒர்க் ஆர்டர் நம்பர் 102 1 crore 5% பில் ரைஸ் பண்ணணும். பில் எப்படி ரைஸ் பண்ணுறது, அக்கௌண்டிங் வவுச்சர் டி, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் கீ F8. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்ஸ்டேட் சேல். அப்போ என்ன பண்ணணும், இந்த F8 இருக்கு இல்லையா, அதை போய் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணணும். ஏற்கனவே சேல்ஸில் தான் இருக்குமே நினைக்கக்கூடாது, ஏன்னா இங்கே நாட் அப்ளிகபிள்னு இருக்குது. இங்கே வவுச்சர் கிளாஸ் வந்து என்ன இருக்குன்னு பாரு. நீ ஒவ்வொரு முறை போடும்போதும் லோக்கலாக இன்ட்ரெஸ்டடாக உனக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகும்னா இங்கே வவுச்சர் கிளாஸ் என்ன இருக்குன்னு பாரு. இங்கே வவுச்சர் கிளாஸில் வந்து நீங்கள் இங்கே லோக்கல்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஷப்பூர்ஜி பாலாஜியை செலக்ட் பண்ணினா என்ன டேக்ஸ் கால்குலேட் ஆகும். இங்கே வவுச்சர் கிளாஸில் என்ன நீ பாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு தாம்பரம் பில்டிங்க்கு விநாயகா எலக்ட்ரிக்கை செலக்ட் பண்ணால்
உனக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகாது. அப்புறம் சார் எனக்கு டேக்ஸ் கால்குலேட் ஆகலை அப்படிங்க வேண்டியது. இங்கே வவுச்சர் கிளாஸில் எந்த வவுச்சர் கிளாஸை நீ செலக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு பார்க்கணும். வவுச்சர் கிளாஸில் எந்த வவுச்சர் கிளாஸை நீ செலக்ட் பண்ணியிருக்கியோ அந்த வவுச்சர் கிளாஸில் நீ எதை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேக்ஸ் கால்குலேட் ஆகும். இப்போ நம்ம எப்படி பில் பண்ணுறோம் அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர் வி ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு பில் பண்ணுறோம்? ஷபூர்ஜி பலன்ஜி. டேட்டு வந்து என்ன? பில்லிங் டேட்டு 2/4. ஸோ முதல்ல F2 போட்டு 2/4 மாற்று. அடுத்தது பில் பண்ணும்போது இப்போ நம்ம கம்பெனி நம்பர் 3 லெட்டர் முன்னாடியும் அடுத்தது யாருக்கு பில் பண்ணுறோமோ அவனுடைய கம்பெனியோட 2-3 லெட்டரும் அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டால் RA பில்னு போடணும். எப்படி பண்ணணும்? இப்போ நம்ம ஸ்ரீராம் இன்ஃப்ராடெக் ப்ரைவேட் லிமிடெட் SIPL. அடுத்தது ஷபூர்ஜி பலான்சிக்கு பண்ணுறோம் SP. அடுத்தது RA பில் இந்த மாதிரி போடும். என்ட்ரு போடுங்க. 16 கேரக்டருக்கு மேலே வந்துச்சுங்குது, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். யாருக்கு பில் பண்ணுறோம்? ஷபூர்ஜி பலான்சி. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர் பூனே சிம்னிங்கிற காஸ்ட் சென்டர். இதில் நல்லா பாரு, காஸ்ட் சென்டர் அல்லது கிளாஸ்ன்னு இருக்குது. எவ்வளோன்னா 5 lakhs. எப்படி 5 lakhs? எப்படி 5 lakhsனால் 1 crore 5%. இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்து முதல்ல நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணினதுக்கு அப்புறமா பேஜப் கொடுக்கணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்? பேஜப் கொடுக்கணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் பேஜப் கொடுத்து திரும்பவும் எடிட் பண்ணணும். என்ட்ரு கொடுத்து அப்படியே வரணும். இந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துல F12 கொடுத்து இந்த இடத்துல F12 கான்ஃபிகரேஷன் நல்லா பாரு. இந்த இடத்துல F12 கான்ஃபிகரேஷன் கொடுத்து என்ன பண்ணணும்? நீங்கள் ப்ரொவைடு அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லெட்ஜர். என்ன பண்ணணும்? ப்ரொவைடு அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் லெட்ஜர். அது எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்து அப்புறமா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். அந்த லெட்ஜருக்கு டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். இங்கே வந்து நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர் 101. முதல்ல ஒர்க் ஆர்டர் நம்பர் போடணும். ரெண்டாவது என்ன டேர்ம்ஸு? ஆன் சைனிங் கான்ட்ராக்ட். ரெண்டாவது என்ன டேர்ம்ஸு? ஆன் சைனிங் கான்ட்ராக்ட். அதை போடணும். ஆன் சைனிங் கான்ட்ராக்ட். சைனிங் கான்ட்ராக்ட் என்னது? 5% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. அதில் எவ்வளோ கால்குலேஷன் எவ்வளோ பண்ணணும்? 5% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. 5% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளவு? ₹1/2. அடுத்த காலத்தில் 1 crore. ஓகேவா? ரைட்டா? போட்டு என்ட்ரு கொடுத்து அப்படியே சேவ் பண்ணுறது தான். இதுக்கு ரவுண்ட் ஆஃப்லாம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி ரவுண்ட் ஆஃப் தான் இருக்குது, அதனால் வராது. ஓகேவா? என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. அடுத்தது என்ன பில் இருக்குது? அடுத்தது பார்த்தீங்கன்னா தாம்பரம் பில்டிங். இது வந்து விநாயகா எலக்ட்ரிக்கல். இது வந்து என்ன? லோக்கல். ஒவ்வொரு டெட்டாரும் அந்த ஜிஎஸ்டி நம்பரை பார்த்து லோக்கலாக இன்டர்செக்டாக போகும். இது வந்து விநாயகா எலக்ட்ரிக்கல், அது வந்து லோக்கல். அப்போ என்ன பண்ணணும்? அக்கௌண்டிங் வவுச்சர் வியில் போய்ட்டு F8 ப்ரெஸ் பண்ணி சேல்ஸ் வவுச்சரில் போய்ட்டு நீங்கள் லோக்கல் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். லோக்கலில் இது தாம்பரம் பில்டிங். காஸ்ட் சென்டர் வந்து தாம்பரம் பில்டிங். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தாம்பரம் பில்டிங். பில் டேட்டு அதே 2 நாள் தான். 50 லட்சத்தில் 10% கான்ட்ராக்ட் வேல்யூ ஆன் சைனிங் கான்ட்ராக்ட். இதே மாதிரி தான். இப்போ வந்து இவனுக்கு எப்படி பில் பண்ணணும்? SIPL ஸ்லாஷு. அடுத்தது இவன் கம்பெனி எப்படி போடலாம்? விநாயகா எலக்ட்ரிக்கல்ஸை ஸ்ரீ விநாயகா எலக்ட்ரிக்கல்ஸுக்கு SV அப்படின்னு போட்டுக்கோ. RA பில் 1. இவனுக்கும் RA பில் 1. ஓகேவா? இவன் யார்? விநாயகா எலக்ட்ரிக்கல். லெட்ஜர் இருக்கா? இல்லைன்னா என்ன பண்ணணும்? க்ரியேட் பண்ணணும். ஒன்று இங்கே இருந்தபடியே க்ரியேட் பட்டன் அழுத்து, இல்லை Alt C அழுத்து, எதை அழுத்தினாலும் பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விநாயகா அப்படின்னு போடணும். ஸ்ரீ விநாயகா எலக்ட்ரிக்கல்ஸ். அண்டர் வந்து சன்ரி டெட்டார். பில் பை பில் எஸ் கொடுத்து மெயின்டைன் 15 நாள். செக் கிரெடிட் டேஸ் வவுச்சர் என்ட்ரி எஸ் கொடுங்க. கிரெடிட் லிமிட்லாம் வேண்டாம், தமிழ்நாடு தான் இருக்கட்டும். ஏன்னா இவர் தமிழ்நாட்டில் தான் இருக்கார். இந்த இடத்துல அவரோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது. அந்த ஜிஎஸ்டி நம்பரை காப்பி பண்ணும். ஜிஎஸ்டி நம்பரை காப்பி போட்டு என்ட்ரு கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 50 லட்சத்தில் 10% எவ்வளவு? 5 லட்சம் ரூபா. இவருக்கும் அதே 5 லட்சம் போட்டிங்கன்னா டேக்ஸ் வந்து CGST அண்டு SGSTன்னு கால்குலேட் ஆகும். இதுவே அவருக்கு என்ன கால்குலேட் ஆச்சு? ஷபூர்ஜி பலான்ஸுக்கு IGSTன்னு ஆச்சு. பட் இவருக்கு என்ன கால்குலேட் ஆச்சு? CGST அண்ட் SGSTன்னு ஆச்சு. அவ்வளோதான். என்டர்
என்டர் கொடுத்து இந்த மாதிரி நியூ பில் அப்படி சேவ் பண்ணுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு வரமாட்டேங்குது சார் அப்படிங்கிறீங்க. உனக்கு எது ஒன்று வந்தாலும் சரி வரலனாலும் சரி F12 ப்ரெஸ் பண்ணு. உங்களுக்கு அந்த மாதிரி சேவ் பண்ண வரலன்னா என்ன பண்ணணும், F12 கான்ஃபிகரேஷன் போயிட்டு யூஸ் டிஃபால்ட் பில் வைஸ் அலோகேஷன், இது எஸ் இருக்கும். எது இருக்கும், யூஸ் டிஃபால்ட் பில் வைஸ் டீடைல் ஃபார் பில் அலோகேஷன், இது எஸ்ஸில் இருக்கும். இதை நோ பண்ணின அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது மேனுவலாக சேவ் பண்ணுற ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி மேனுவலாக சேவ் பண்ணுற ஆப்ஷன் வரும்போது நமக்கு ஒரு grip கிடைக்கும். அதனால் நீ அதை நோ பண்ணிவிடு. ஓகேவா? மூணாவது யார், ராசி என்டர்பிரைசஸ். அவருக்கும் 2ஆம் தேதி தான் பில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே SIPL/ராசி என்டர்பிரைசஸ் RA பில் 1 இருக்கும். RA பில் இங்கே ராசி என்டர்பிரைசஸ் பில் லெட்ஜர் இருக்கா, இல்லை. என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ணிக்கணும். ராசி என்டர்பிரைசஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார் பில் பை பில் 15 நாள் கிரெடிட் கொடுங்க. இந்த இடத்துல அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே வரும்போது அவருடைய ஜிஎஸ்டி நம்பர் அவ்வளோதான் கொடுத்து அவரோட ஜிஎஸ்டி நம்பரை கொடுத்து சேவ். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் பில்டிங், இவருக்கு நம்ம பாரிஸில் ஒரு பில்டிங் கட்டித்தரோம். எவ்வளோ கட்டித்தரோம், 20% வேல்யூ. எதுக்கு 20% வேல்யூ, ஒர்க் ஆர்டர் நம்பர் 2 கோடிக்கு 20% அப்படின்னா 40 லட்ச ரூபா. ஓகேவா? எடுத்த உடனே 40 லட்ச ரூபா. ஸோ என்ட்ரு கொடுத்து நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணும். இந்த மாதிரி நியூ ரெஃபரன்ஸ் வரணும்னு சேவ் பண்ணால் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், F12 இந்த மாதிரி யூஸ் டிஃபால்ட் பில் வைஸ் அலோகேஷன் நோ இருக்கணும். இருந்தால் தான் உனக்கு இந்த மாதிரி மேனுவலாக சேவ் பண்ண வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் பேஜப் கொடுக்கணும். திரும்பவும் என்ன பண்ணணும், பேஜப். அதில் போய்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் இங்கே எழுதணும். இந்த இடத்துல ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர் 103 போனதுக்கு நான் விட்டுட்டேன் எழுதுறதுக்கு. பட் நீங்கள் விடக்கூடாது, நீங்கள் எல்லாத்துலேயும் போகணும். ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர் 103 படி என்ன, ஆன் சைனிங் கான்ட்ராக்ட் என்ன பில்லோ என்ன ஸ்டேஜோ அதை எழுதணும். அதில் ஆன் சைனிங் கான்ட்ராக்டு 20% ஆஃப் த பில் வேல்யூ. எவ்வளவு, 20% ஆஃப் த பில் வேல்யூ, 20% ஆஃப் த பில் வேல்யூ ஆஃப் ₹2 crore. இந்த மாதிரி போடணும். போட்டு என்ட்ரு கொடுத்து அப்படியே என்ட்ரு கொடுத்து இந்த இடத்துல நியூ ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 2வது பில் பண்ணணும், மெட்டீரியல் மொபிலைசேஷன் பில். இப்போ மெட்டீரியல் மொபிலைசேஷன் பில் ஷாப்பூர்ஜி பலான்ஸுக்கு போடுறோம். என்றைக்குன்னா 1/5. F2 போட்டு என்ன பண்ணணும், F2 போட்டு டேட்டை மாற்றணும். 1/5 டேட்டை மாற்றி இங்கே ஷாப்பூர்ஜி பலான்ஸி போடும்போது SIPL SP இவனுக்கு வந்து என்ன இது RA பில் எத்தனாவது பில்லு, 2. RA பில் 2. யாருக்கு பில் பண்ணுறோம், ஷாப்பூர்ஜி. ஓகேவா? இந்த மாதிரி பில் பண்ணும்போது வார்னிங் காட்டும். பரவாயில்ல, நம்ம ரெசிப்ட் என்ட்ரி இன்னும் போடல, அதனால் காட்டுது, பரவாயில்ல, என்ட்ரு கொடுங்க. இது வந்து காஸ்ட் சென்டர் வந்து இதுக்கு பூனே சிமினி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 10% ஆஃப் த மெட்டீரியல் மொபிலைசேஷன். எவ்வளோன்னா 1 crore 10%. எவ்வளவு, 10 lakh. ஓகேவா? போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். இது வந்து ஏன் இந்த மாதிரி டேக்ஸ் கால்குலேட் பண்ணல, ஏன் கால்குலேட் பண்ணல, யாராவது சொல்லுங்கள், ஏன் கால்குலேட் பண்ணல? வெரி குட். அதான் யாராவது சொல்கிறீங்களான்னு பார்த்தேன், அதுக்காக தான் நான் இப்படி போட்டேன். இப்போ இந்த மாதிரி பண்ணினா உனக்கு ஜிஎஸ்டி கால்குலேட் ஆகாது. அப்போ நீ என்ன பண்ணணும், இங்கே வந்து என்ன வவுச்சர் கிளாஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இது இன்டர்ஸ்டேட், நீ லோக்கல் செலக்ட் பண்ண எப்படி வரும். அப்போ என்ன பண்ணணும், F8 போய்ட்டு இன்டர்ஸ்டேட் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதில் பூனே சிம்னி இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போய்ட்டு நீ ஆரம்பத்துலேருந்து வரணும். இப்போ போய்ட்டு நீ அமௌண்ட்டு போட்ட அப்படின்னா உனக்கு கால்குலேட் ஆகும் ஐஜிஎஸ்டி. இப்போ ஏன் கால்குலேட் ஆகலை, ஏன் கால்குலேட் ஆகலை, நீ வெளியில் போய்ட்டு தான் வரணும். இந்த மாதிரி ஒரு வாட்டி தப்பாக போட்டோன்னா இப்போ போய் ஆல்ட்ரு பண்ணாலும் வராது. நீ என்ன பண்ணணும், ஆரம்பத்துலேருந்து வரணும்.
ஆரம்பத்துலேருந்து திரும்ப போட்டால் தான் வரும். SIPL/SP RA பில் 2. சார் நான் இடையில மாற்றினேனே அப்படின்னா அதெல்லாம் வராது. ஓகேவா? அது டெம்பரரியாக அது ஞாபகத்தில் இருக்கும். இங்கே என்ட்ரு செலக்ட் பண்ணி பூனே சின்ன செலக்ட் பண்ணி இங்கே 10 lakh அப்படின்னு போட்டோன்னா இப்போ கால்குலேட் ஆகும். புரியுதா? ஏன் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு புரியுதா? இந்த மாதிரி பண்ணணும். அதுக்காக நான் பண்ணேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், திரும்பவும் பேஜப் போகணும். பேஜப் இப்போ இந்த பேஜப் எதுக்காக நம்ம கொடுக்குறோம், இந்த பேஜப் எதுக்காக கொடுக்குறோன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து வராது. ஆக்சுவலாக வவுச்சர் டைப்பு ஆல்ட்ரு பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷன் என்ட்ரி பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அந்த வவுச்சரை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களால் என்ட்ரி பண்ண முடியும். அப்போ சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் பேஜை போய்ட்டு திரும்பவும் சுற்றி வரணும். ஓகேவா? இங்கே வந்து எழுதணும். இங்கே என்ன எழுதணும், ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர் 101. 101ல் இது எத்தனாவது ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜுக்கான பில் ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன். செகண்ட் ஸ்டேஜ் 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. 10% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ ஆஃப் ருபீஸ் எவ்வளவு, 1 crore. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயிலாக பண்ணணும். 1 crore கூட இப்படி தான் டைப் பண்ணணும். எத்தனை செய்யப்படுறது தலைகிட்டு இருக்கக்கூடாது, உனக்கு தப்பாக இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா அந்த மாதிரி கமா போட்டுக்கணும். ஆனால் இந்த அவுட்புட் CGST IGSTலாம் தேவையில்லை. ரவுண்ட் ஆஃப் வந்து நீ போடும்போது வரல, அதனால் ரெண்டாவது ஆல்ட்ரு பண்ணும்போது, ரெண்டாவது வாட்டி ஆல்ட்ரு பண்ணுற அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் என்ட்ரி காட்டாது. ஓகேவா? அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்து சேவ். அதே மாதிரி என்ன பண்ணணும், அடுத்த பில். இப்போ அடுத்த பில் பார்த்தீங்கன்னா என்னது, விநாயகா எலக்ட்ரிக்கல். ஓகேவா? இதுவும் அதே டேட்டு தான். பட் வந்து பார்த்திங்கன்னா SIPL. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குல்லையா, வவுச்சர் டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ வந்து FI போய்ட்டு முதல்ல வவுச்சர் டைப்பை லோக்கல் அப்படின்னு செலக்ட் பண்ணி காசு சென்டரை செலக்ட் பண்ணிக்கோ, தாம்பரம். அதுக்கப்புறமா போடு, இல்லைன்னா ஒரு வாட்டி வெளியில் போய்ட்டு வந்துடும். SIPL SV RA பில் 2. ஓகேவா? அதில் ஸ்ரீ விநாயகா எலக்ட்ரிக்கல் அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வார்னிங் காட்டும், பரவாயில்ல. எவ்வளவு, 20%, 10 lakh, 50 lakhs, 20%, 10 lakhs. இங்கே இருந்தபடி உனக்கு கால்குலேட் பண்ண தெரில அப்படின்னா இந்த இடத்துல இருந்துட்டு இந்த அமௌண்ட் கால்குலேட்டர் இருந்து Alt C அப்படின்னு ப்ரெஸ் என்ன பண்ணணும், இங்கே இருந்துட்டு Alt C ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து கால்குலேட்டர் பேனல் எல்லோ கலரில் ஓப்பன் ஆகி பாருங்க. இங்கே மவுஸ் தெரியுதா, இங்கே ஒரு மவுஸ் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல இங்கே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். 50 lakh இன்ட்டு 10 ஷிஃப்ட்டு பிடிச்சிட்டு பர்சன்டேஜ் போட்டு என்ட்ரு பண்ண என்ன ஆகுன்னா அங்கே மேலே போய் அப்படியே டான்னு அங்கே உட்காந்து அதுக்கு CGST SGST அதுவே கால்குலேட் ஆகிடும். இங்கே ரவுண்ட் ஆஃப்ங்கிற லெட்ஜர் இருக்குது, பட் இங்கே ரவுண்ட் ஆஃப் வரல. அதனால் என்னாகும், நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பேஜை போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ணும்போது அந்த ரவுண்ட் ஆஃப் லெட்ஜர் கட் ஆகிடும். ஓகேவா? ரவுண்ட் ஆஃப் லெட்டர் என்ன ஆகும், கட் ஆகிடும். யார் வந்தா, யாரோ வந்தாங்களே, யாரோ வந்தாங்க. சரி, ரைட், ஓகே, புரியுதா? ரம்யா, ஏன் லேட் ரம்யா? லேட்டாக வரப்படாது ரம்யா. ஓகே, இப்போ இது வரைக்கும் புரியுதா பில் எப்படி பண்ணணுன்ட்டு? இந்த இடத்துல என்ன பண்ணணும், பேஜை கொடுத்து ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் நம்பர், ஆஸ் பர் த ஒர்க் ஆர்டர் 102 அப்படின்னு போட்டு செகண்ட் ஸ்டேஜ் என்னது, அந்த செகண்ட் ஸ்டேஜை தூக்கி இங்கே காப்பி பண்ணணும். மெட்டீரியல் மொபிலைசேஷன், இந்த செகண்ட் ஸ்டேஜை தூக்கி இங்கே காப்பி பண்ணி போடுது. செகண்ட் ஸ்டேஜை போட்டு செகண்ட் ஸ்டேஜ் என்ன, ஆன் மெட்டீரியல் மொபிலைசேஷன், மெட்டீரியல் மொபிலைஸ் 20% ஆஃப் த கான்ட்ராக்ட் வேல்யூ. இதை மாதிரி டைப் பண்ணணும் ஒன்று ஒன்றுக்கும்.
20% of the contract value. அடுத்ததுல of rupees 50 lakh. இந்த மாதிரி போட்டு enter கொடுத்து இது enter கொடுத்து சேவ். ஸோ இந்த மாதிரி enter கொடுத்து நீங்கள் enter கொடுத்து கடைசி வரைக்கும் போய் சேவ் பண்ணுங்க. இதை நீங்கள் போய் பார்க்கணும் என்ன பண்ணால் திரும்ப பேஜர் போகணும். ஓகேவா? இதை போய்ட்டு என்ன பண்ணணும், பேஜர் போகணும். ஓகேவா? பேஜர் கொடுத்துட்டு Alt P Control P ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ பார்க்க பெருசு பண்ணி பார்க்க Alt Z ஜூம் பண்ணி பார்க்க. ஜூம் பண்ணி பார்க்க ஷார்ட்கட் என்ன, Alt Z. நல்லா கவனிச்சுக்கோ, ஜூம் பண்ணி பார்க்க Alt Z ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ முற்றிற்று. How to billing.